ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கப்பீஸ்க்கு வந்து ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறோம், ஃபீட் பண்ண போகிறோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டே 5 எபிசோட் நம்பர் 5 கப்பி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். மேலே ஓடு கீடு வச்சு ஷீட்டு கீட்டெலாம் போட்டு வச்சுருக்கேன். ஹெவி ஹீட் ஏறிடக்கூடாதுங்கிறதுனால, மொட்டை மலை வச்சுருக்கிறதுனால. நீங்களும் இதெல்லாம் மொட்டை மலை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஷீட்டு போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹீட் வந்து கொஞ்சம் ஏர் வந்து கம்மியாகும். இப்போது நான் இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன். அதை நீட்டாக மேலே எடுத்து மடித்து கிடிச்சு போட்டு வச்சுருவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அது. இப்போது ஓடு கீடு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எடுத்துகிட்டு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணும். மேலே தர்மோக்கெல்லாம் எடுத்து வச்சுருவோம். எல்லா டேங்க்கையும் ஓப்பன் பண்ணி வச்சா தான் நம்ம ஃபீட் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போது நம்ம ஃபீடிங் இதையும் நான் எடுக்கிறேன். நான் என்ன ஃபீட் பண்ண போனால் கடையிலேருந்து வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபாய்க்கு அந்த ஆர்டிமம்மா அந்த ஃபுட்டை அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதை தான் வாங்கியிருந்தேன். அதை தான் காலி பண்ணுறதுக்காக இப்போ ஃபீட் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு, அதனால் கெட்டு போயிடக்கூடாதுங்கனால நான் வந்து சீக்கிரத்தில் யூஸ் பண்ணுங்கனால போட போகிறேன் இப்போது எல்லாத்துக்கும். அதுபோக இதோட சைஸ் வந்து 0.2 அந்த 0.1 0.2 அந்த இதில் தான் இருக்கும். அதனால் ஃப்ரைஸுக்கு சாப்பிட கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதாவது ஃப்ரைஸ் வந்து ஒரு 15 days ஃப்ரைஸ் வந்து சாப்பிட வசதியாக இருக்கும். என்கிட்ட வந்து 10 days ஃப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்குது. அதனால் போட்டு பார்ப்போம், சாப்பிட்டு தள்ளின்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டேன். அப்போது இது ஈஸியாக ஒரு 20 minutes தனியாக டிசால்வ் ஆயிரும். டிசால்வ் ஆகிட்டுனா அதுவுமே ரொம்ப சின்ன ஃப்ரைஸ், ஒரு 10 days 5 days ஃப்ரைஸ் கூட ஈஸியாக சாப்பிட்ரும். அதனால தான் நான் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிடுவோம். அது போக அந்த ஃப்ரைஸ் டேங்க்லேயும் பெரிய ஃப்ரைஸும் கிடக்குது, பெரிய ஃபிஷ்ஷஸும் கிடக்குது, பெரிய ஃப்ரைஸும் கிடையாது, எல்லாமே கிடக்குது. அதனால் அது சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டேன். ஸ்னைல்ஸும் கிடக்க மிச்சம் மீது இருந்தால் ஸ்னைலும் சாப்பிட்டு அந்த டேங்க் க்ளீனாக வச்சுப்பானுங்க. அதனால தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபைட்டருக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எதுக்காக ஃபோனில் லாங்கில் வச்சுருக்கேன்னா, என்னால் கையிலே வச்சுட்டு வந்து வீடியோஸ் எடுக்க முடியலை. எனக்கு கையில் லைட்டாக அடிபட்டுருக்கு. அதனால் நம்மளால் இப்போ வீடியோஸ்க்கு ஃபோனை வந்து கையிலே வச்சுட்டு எடுக்க முடியல. அதனால தான் நம்ம ஃபோனை ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போது ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரைஸுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் ஒன்று ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னதுன்னா, அந்த டேங்க், அந்த ஃபைட்டர் டேங்க் வந்து ஃபைட்டர் வந்து செம்மையாக பபுள் நெஸ்ட் கட்டி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் இந்த பபுள் நெஸ்ட் பார்த்தேன். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி ஒரு ஃபைட்டர் வந்து பபுள் நெஸ்ட்டு கட்டுமான்னு. நான் அவ்வளோ சூப்பராக பபுள் நெஸ்ட் வந்து அது கெட்டியே இருந்துச்சு. இவ்வளோ ஜூமிங்கில் யாராவது உங்களுக்கு காமிச்சிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் என் ஃபோனில் இருக்க 10x ஜூம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜூம் பண்ணியிருக்கேன். அதனால் இவ்வளோ தான் தெரியுது அதில். இதுக்கு மேலே யாராவது காமிச்சிருந்தா கீழே டேக் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போது எனக்கு இது திடீர்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வாங்கி போட்டு ஒரு 5 days தான் இருக்கும். 6th day வந்து பக்காவாக செட் ஆகி 5 days ஒரு 10 days தான் இருக்கும். அதுலேயே செட் ஆகி நல்லா பக்காவாக பபுள் நெஸ்ட் கட்டி இருக்குது ப்ரீடிங் ஸ்டேஜில். அதான் பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஃபைட்டர் எனக்கு பிடிச்ச கலராக, அதனால் சூப்பராக இருக்குது. சரி ப்ரீடிங் விடலாம், ஃபீமேல் கொஞ்சம் எக்லோடாக ஆகட்டும், ப்ரீடிங் விடலான்னு வச்சுருக்கேன். ப்ரீடிங் விடமாக உங்கள்கிட்ட சொல்லிட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம மற்ற இதில் வந்து பார்ப்போம். மற்ற எந்த பீட்டாக்கும் இறைய போட்டு டப்பா மூடி 2 தான். மற்ற பீட்டாக்கும் இறை போட்டாச்சு. இது கொஞ்சம் இறை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பரவாயில்ல, சாப்பிட்டுக்கும். பீட்டா சாப்பிட்டு காலி பண்ணிடுவானுங்க. ஏன்னா இவனுங்களுக்கு நான் 2 நாளைக்கு ஒரு தான் ஃபீடே போடுறேன். நான் ரெகுலராக கூட ஃபீட் போடுறதில்ல. அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது வாங்கி விட்ட மீன் எல்லாமே கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஃப்ரையே இருக்காது. 2 ஃப்ரை 3 ஃப்ரை தான் இருக்கும். அது என்ன ரீசன்னா, பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அந்த ஃப்ரை சாப்பிட்ருந்துருக்குன்னா 2 நாள் இறை போட முட்டேன். அதில் அந்த ஃப்ரை எல்லாத்தையும் சாப்பிட்ருந்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீமேலுக்கு 2 மேல் பக்காவாக இருக்குது. கோழி பிளாக்குமே அதேமாதிரி தான். 4 ஃபீமேலுக்கு 2 மேல் பக்காவாக இருக்குது ப்ரீடிங் ரிசல்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நினச்சி பார்த்த வரையும் பக்காவாக செட் ஆகிட்டு. இப்போது எல்லாத்தையும் மூடி வச்சுருவோம். மூடி வச்சா தான் பத்திரமா இருப்பானுங்க எல்லாம் நீட்டாக. எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். மூடி வச்சுட்டு வீடியோ முடிச்சிடுவோம். நிறைய பேர் இது எதுக்காக இப்படி வச்சுருக்கேன்னு கேட்கிங்க. இது வந்து ஒரு 2-3 ரீசனுக்கு தான். ஃபிஷ்ஷஸும் வெளியே ஜம்ப் ஆகிடக்கூடாது, ஹீட்டும் உள்ளே இறங்கக்கூடாது. அதனால் இப்படி வச்சுருந்தா கொஞ்சம் 2த்துக்குமே சேஃபுங்க. அதனால் இப்படி வச்சுருக்கேன். பக்காவாக ஓடு கீடு வச்சு செங்கல் வச்சு எல்லாம் பக்காவாக செட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நீட்டாக இருக்குது, செட் பண்ணியாச்சு. இதில் செங்கலை தூக்கி முன்னால் வச்சுட்டு 2 சைட்லையும் ஓட வச்சு விட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கு மேலே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ செங்கலை வச்சாச்சு. ஓடு மட்டும் வைக்கணும். நம்ம மேலே வச்சுருவோம், சைடில் வைக்கணும். சைடில் வச்சா பொத்துன்னு விடுது, கீழே ஃபுல்லாக அதிருதா வீட்டில். அதனால் மேலே தூக்கி வச்சிட்டேன் பறக்காத அளவுக்கு. ஏன்னா சென்டர்லேயே ஒரு ஓடு வச்சாச்சு. பக்காவாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.